நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், அதாவது ஈரானோட ஓமான் ஈரான் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜலசந்தி, அதை வச்சு அந்த இடத்துல ஈரான் ஒரு லைவ் ஃபயர் ட்ரில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 1ஆம் தேதி இன்றைக்கி, 2ஆம் தேதி நாளைக்கு. அப்போது ட்ரில் வந்து நைட்டு பண்ணுறாங்களா, ஒரு நைட் இது வரைக்கும் வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கிற தகவல் இல்லை, பட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அப்போ ஈரான் வந்து அமெரிக்காவை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வேணால் இதை எடுத்துக்கலாம். அமெரிக்கா பதிலுக்கு என்ன சொல்லுது வந்து, இதை வந்து நீங்கள் லைவாக பண்ணக்கூடாது, டம்மி வச்சு பண்ணுறது வேறு, நீங்கள் லைவாக அந்த ஒரிஜினல் அம்யூனிஷன், ஒரிஜினல் ராக்கெட்டு இல்லாமல் ஒரிஜினல் வச்சு பண்ணிங்கன்னா தெரியாதனமாக வந்து நம்ம கப்பலில் எதுவும் பட்டுருச்சுன்னா பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அது கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து பதில் மிரட்டல், ஒரு மாதிரி பயந்து போய் மிரட்டல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது அமெரிக்கா பயப்படுமான்னு அப்படி இல்லை, ஆனால் நீ வந்து இங்கே நின்னேன்னா அங்கே இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா அது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஈரான், சைனா, ரஷ்யாவோட ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு சேர்ந்துருக்கு. ஆனால் ஈரான் தன்னோட IRGC நேவல் இருக்க, அதை வச்சு இந்த மாதிரி ட்ரில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத வச்சு அங்கே சுற்றி இருக்கிற கல்ஃப் நாடுகள், இன்க்ளூடிங் வந்து அந்த சவுதி, UAE, வழக்கம் போல் இந்த பேர் டெய்லி சொல்லிகிட்டே இருக்கும், அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட முக்கிய ஆதாரமே வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட், இது எல்லாம் சேர்த்து. இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உலகத்துக்கான சப்ளை 20% மேலே அந்த சப்ளை வந்து அங்கே கட் ஆகும். அது ரொம்ப பாதிக்கப்படுறது வந்து UAE அண்டு ஈரான். ஓமான் கூட அந்த சைடில் துறைமுகம் இருக்குது, அப்படி போயிடும். ஸோ அப்புறம் சவுதி அரேபியாவுக்கு வந்து ரோடு வழி, அப்புறம் அந்த சைடில் துறைமுகம், அப்படி போயிருமா. அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமாக UAE அண்டு ஈரான் ரெண்டுக்குமே வந்து முக்கியமான இடம். இதோட சப்ளை வந்து மோர் தென் 20% வேர்ல்டு சப்ளையில். அப்போ இந்த மாதிரி கவலைகள் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பின்றி, சார்பில்லாமல் தரவுகளோடு சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது நேற்று, அதாவது 31 ஜனவரி கடைசி நாள், நேற்று அங்கே பந்தர் அப்பாஸில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடந்தது. ஓகே, அப்போது உடனே வந்து இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, இந்த வெடிப்புக்கு எங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து பொதுவாக உள்ளுக்குள்ளே நிறைய வெடிப்பு என்ன நடந்தாலும் இஸ்ரேல் அவங்களோட மொசாடு உளவாளிகள் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இல்லை அமெரிக்காவோட CIA உளவாளிகள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஈரான் எக்கச்சக்கமாக உளவாளிகளை பூரா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அவங்க சொல்கிற கணக்கெலாம் பார்த்தா 40,000 பேர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 25, 26 இல்லை 30,000 பேர் வந்து ஆல்ரெடி வந்து சோழி முடிச்சிட்டாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் அந்த மாதிரி நிறையா தகவல்லாம் வருது. அதனால் மொத்தத்துக்கு உளவாளிகள் தைரியமாக வெளியே வரலை. அப்புறம் வந்து ரகசியமாக தகவல் கொடுத்தா கூட இங்கே எல்லாமே இன்டர்நெட், அது எல்லாமே ஷட்டவுன் ஆகி போச்சு. அப்புறம் ஸ்டார்லிங்க்கு, உலகத்தில் வந்து நான் தான் பெரிய கிங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கு, அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிட்டோன்னா உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. தப்பித்தவரி அங்கே உள்ளுக்குள்ளே இருந்து யாராவது தகவல் ஏதாவது ரூட்டில் கொடுத்தா தெரிஞ்சு போயிடுது. அதனால் எல்லாம் பயப்படுறாங்களா. அதனால் இப்போது இந்த குண்டு வெடிப்புக்கும், இந்த வெடிப்பு, இது குண்டு வெடிப்பில் வெடிப்பு. இந்த வெடிப்புங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா, IRGC வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து கேஸு, இந்த மாதிரி நம்மளுடைய கேஸ் சிலிண்டர் மாதிரி பெரிய கேஸு, அந்த கேஸ் வந்து வெடிச்சிருச்சு. 2 ஃப்ளோர் அவுட் ஆகிருக்கு. ஒரு 4 வயசு பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 14-15 பேர் வந்து காயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த விதமான, என்ன சொல்கிறது, இது அமெரிக்கா பண்ணிருச்சு, இல்லை இது இஸ்ரேல் பண்ணிருச்சு, இல்லை இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி கலவரக்காரர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு வேறு எந்த இதுவும் இல்லாமல் இங்கே ஒரு வெடிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஈராக் சைடில் அங்கிட்டு ஒரு வெடிப்பு, அதாவது ஈரானுக்குள்ளே ஈராக் சைடில் அந்த சைடு வெடிப்பு அப்படின்றது எல்லாமே இது அங்கே ஆக்சிடென்டலாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்லியிருக்காங்க. இது வேணும்னே அதை இவங்க மறைக்கிறாங்களா, ஏன்னா இன்னும் அவங்க எதுக்காக இன்னும் காத்திருக்காங்கன்னு தெரியல, பட் காத்திருக்காங்க. அது ஒன்று. அது போக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் சொன்னோமே, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் லைவ் ஃபயர் ட்ரில், அதாவது எப்படின்னா, நார்மலாக ட்ரில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒத்திகை அப்படிங்கிறது என்ன செய்வாங்கன்னா, இப்போ துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டம்மி குண்டை வச்சு சுடுவாங்க. அது வந்து ஒன்றும் நடக்காது. ஆனால் இவங்க வந்து எப்படி, அங்கே ட்ரோன் பார்க்கணுன்னா ஒரிஜினல் ட்ரோன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி
ஒரிஜினல் ட்ரோன் நிறையா அவங்க பறக்க வைக்கிறது, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ராக்கெட் அப்படின்னா ஒரிஜினல் ராக்கெட், மிசைல் அப்படின்னா ஒரிஜினல் மிசைல், அது போக வந்து ஸ்பீடு போட்டு, அந்த ஸ்பீடு போட்டு வந்து ஆளில்லா போட்டு இருக்கு இல்லையா, அது இங்கே ஈரானில் ரொம்ப ஸ்பெஷல். அவங்க இப்போ யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அங்கே நிற்குது அப்படின்னா, இப்போது என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. எது வந்தாலும், ராக்கெட் வந்தாலும் சரி, இல்லை ட்ரோன் வந்தாலும் சரி, இல்லை ஃபைட்டர் ஜெட் வந்தாலும் சரி, இல்லை போட்டு வந்தாலும் சரி, எது வந்தாலும் அதை சுற்றியே பயங்கரம் பாதுகாக்கிறதுக்கு அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பலில் இருக்கும். அப்புறம் சுற்றி அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த கப்பல் ப்ளஸ் நீர்மூழ்கி கப்பல் அங்கே சுற்றி இவ்வளோ இது இருக்கு இல்லையா. இதை தாண்டி போய் அடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்பர் ஆஃப் போட்ஸ். ஒரு 5 போட்டு போச்சு அப்படின்னா 5 போட்டையும் படப்படம் சுட்டு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஒரு 50 போட்டு போச்சுன்னா எத்தனை சுட முடியும்? அப்புறம் அதில் போய் ஒரு 2-3 போட்டு 5 போட்டு போய் மோதிச்சுன்னா அது வந்து என்னது ஒரு சூசைடல் போட்டு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சூசைடல் ட்ரோன் அப்படின்னா ஒன்வே தான், அப்படி கிளம்பிச்சுன்னா நேராக போய் அந்த இலக்கை அடிக்குது, அடிக்கலை, அது திரும்பி வராது அப்படின்ற மாதிரி சூசைடல் போட். அது வந்து அதையும் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இன்றைக்கி நைட்டு 1ஆம் தேதி சண்டே, இன்றைக்கி நாளைக்கு 2ஆம் தேதி, இந்த 2 நாள் இந்த லைவ் ஃபயர் ட்ரில் அங்கே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது இனிமேல் நைட்டு வந்து ஆரம்பிக்கணும், இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு. இன்றைக்கி ஒரு வேளை கொஞ்சம் டிலே பண்ணி நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல, பட் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து யுஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கர மானியம் கொடுத்துருக்காங்க. நீ வந்து ஒழுங்கு மரியாதையாக இந்த லைவ் ட்ரில்லை வந்து ஸ்டாப் பண்ணு, இது நீ பண்ணுறது நல்லதில்லை, தப்பி தவறி நீங்கள் வந்து ஒரு ராக்கெட்டை விடுற, அந்த ராக்கெட் தெரியாதனமாக எங்களுடைய கப்பலில் பட்டுருச்சு. நீங்கள் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் இருக்க வேறு கப்பலாக வந்து 8 கப்பலுக்கு மேலே ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இந்த கப்பல் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல பட்டுருச்சு அப்படின்னா அப்போ நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து எச்சரிக்கை பண்ணுது. இந்த அமெரிக்க எச்சரிக்கை வந்து ஈரான் என்ன பண்ணுது வந்து, நீ இருக்கிறது எங்கள் இடத்துல வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் நாட்டாமல் பண்ணுறியா, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு இவங்க ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, 72 மணி நேரம் டைம் விட்டுருக்காங்க. அது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 50 இன்னும் வந்து ஒரு 40 மணி நேரம் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 72 மணி நேரம் டைம். இதுக்குள்ளே உங்கள் கப்பல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பி போயிடணும். அப்படித்தான் நம்ம வந்து இந்த திருவிளையாடல் படத்தில் வந்து ராத்திரியாக சிவாஜி பாடுவார், பாடி முடித்த உடனே அப்படியே சுருட்டிக்கிட்டு ஒரு கூட்டமே ஓடும் பாருங்க. அது மாதிரி நீ வந்து கிளம்பி ஓடிடணும். இல்லை இது எங்கள் இடம், இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸாக இருக்கட்டும், ஓமான் கல்ஃபாக இருக்கட்டும், அது பெர்ஷியன் கல்ஃப், அது ஓமான் சி, இது எல்லாமே இந்த ஏரியா வந்து எங்கள் ஏரியாக்குள்ளே நீ வந்து நாட்டகம் பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு இதை வந்து இந்த எச்சரிக்கை பண்ணுறதெல்லாம் வந்து வேறு இடத்துல வெளியே வச்சுக்கோ, இங்கே பண்ணாத அப்படின்னு சொல்லி இவங்க பதில் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம துருக்கி என்ன பண்ணாங்க, பேச்சுவார்த்தைக்கு அங்கே இவரோட வெளியுறவு மினிஸ்டர், ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அங்கே போயிருக்கிறாரு. அவங்க பேசுகிறாங்க, மாறி மாறி ஒரே மீட்டிங் ஒரே பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போது ஈரானில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னது என்னென்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். ஓகே, அமெரிக்கா இங்கே வந்து நிற்கிறாங்க, கிட்டத்தட்ட வாசலில் வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படி பண்ணாத நிற்கிறாங்க. நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனால் ஆன் கண்டிஷன்ஸ் என்னென்னா, எங்களை வந்து இந்த மாதிரி பலிஸ்டிக் மிசைல் இந்த 500 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகணும், ஒரு 50 கிலோமீட்டருக்குலாம் போகணும் இப்படின்னு சொல்லக்கூடாது நீ. அப்புறம் என்ரிச்மெண்ட், எங்களுடைய சொந்த இதுக்கு வந்து நாங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறோம், அதை வந்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அப்புறம் IAEA உள்ளே வரணும் அவங்க அப்படின்னா அவங்க எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உள்ளே வரணும். நீங்கள் உங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உங்கள் கையில் அணு ஆயுதம் எல்லாம் வச்சுருப்பீங்க, நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கலை, ஆனால் அதே நேரத்தில் தேவைப்பட்டால் தயாரிச்சிருவோம் அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்கள் சொல்லு கட்டுப்படுத்தி இங்கே இருக்க முடியாது. இதை பற்றி இங்கே பேச்சுவார்த்தை பண்ணக்கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக அங்கே காசா பாலஸ்தீனம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. அப்போ தான் இந்த பேச்சுவார்த்தை, அது போக பேச்சுவார்த்தையில் நீங்கள் வந்து அப்படி மேலே உட்காந்துக்கிட்டு ஈரான் இப்படி பண்ணாத, நீ செய்கிற தப்பு, நீ வந்து நான் சொல்கிறத கேளு, இந்த ஆயில் பூரா வந்து அமெரிக்க கம்பெனி கொடுத்துரு, அப்புறம் இஸ்ரேல் வந்து இங்கே நாட்டாமல் பண்ணும் அப்படின்னு நீ மேலே உட்காந்துக்கிட்டு எங்களை கீழே அடிமை மாதிரி நடத்துகிற வேலையில் இருக்கக்கூடாது. பேச்சுவார்த்தையாக ஸ்ட்ரெயிட்டாக 1 to 1 இப்படி இந்த பக்கம் ஈரான், அந்த பக்கம் அமெரிக்கா, நாங்கள் பேசுவோம். டீல், இது என்ன டீல், எங்களோட நிலம், இது எங்கள் இடம், எங்களோட பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் கிணறு, இது எங்களோட ஜலசந்தி, இப்போ நாங்கள் இது எங்களுடைய இடத்துல வந்து நீ நாட்டம் பண்ணக்கூடாது. இப்போது நீ 2 கோரிக்கை வைக்கிறியா, உன் கோரிக்கை என்னன்னு சொல்லு, உங்களுக்கு ஆயில் வேணுமா நான் ஆயில் தர்றோம், உங்களுக்கு மினரல்ஸ் வேணுமா மினரல்ஸ் தர்றோம், ஆனால் நீங்கள் நாட்டம் பண்ணுறதுல இருக்கக்கூடாது. இந்த பேச்சுவார்த்தை இந்த மாதிரி வந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். இதை விட்டு போட்டு என்ன ஒரு நாடு இன்னொரு நாடோட பேச்சுவார்த்தையே தவறில்லை, ஆனால் நீ வந்து பெரிய இவர் மாதிரியும் அப்புறம் நாங்கள் வந்து என்னமோ உங்களுக்கு கை கட்டி வந்து சொல்லுங்கள் ஏஜமான், ஓகே ஏஜமான் சொல்கிற மாதிரியும் அந்த வேலைங்க ஆகாது. பேச்சுவார்த்தைனா நாங்கள் தயார், ஆனால்
1-to-1 ஈக்குவல் அப்படின்னா பேச்சுவார்த்தை தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2 பேருக்கு இடையில மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய துருக்கி வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க முழிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கும். எப்படி பார்த்தாலும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ட்ரில் நடக்க போகிறது உண்மை அப்படிங்கிறது தான். அங்கேருந்து ஒரு 8 கப்பல் இருக்குது. யுஎஸ்எஸ் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் அரக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 80 ஃப்ளைட் வரைக்கும் அதில் நிறுத்த முடியும். அதை வந்து அவ்வளோ 5000 பேருக்கு மேலே அங்கே வேலை பார்க்குறாங்க. 5000 பேர் அங்கே இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது எவ்வளோ பெருசு. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன செலவெல்லாம் ஆகும் அப்படின்னா, அந்த கப்பலோட சிம்பிள் ஒரு நாள் செலவு $2.5 மில்லியன். ஒரு நாள் அங்கே நிற்கிது அப்படின்னா ஒரு நாள் செலவு. ஏன்னா 5000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 17,000 to 18,000 உணவு, ஏன்னா 3 வேளைக்கும் உணவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதிலேருந்து கடல்லேருந்து வந்து டீசலைஸ் பண்ணணும். அதுக்கு ஃபியூல் வேணும். அதுக்கு வந்து இவங்க ரெடி பண்ணக்கூடிய அந்த அணு உலை, உள்ளுக்குள்ளே சின்ன அணு உலை இருக்குது, அந்த அணு உலை வந்து பயன்படுத்த முடியாது. பட் இதுக்கு ஃபியூல் வேணும். அந்த ஃபியூல் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும். அப்போது கடல்லேருந்து 4 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும்னா அந்த அளவுக்கு வந்து ஃபியூல் வேணும். இதெல்லாம் சேர்த்து இவங்களுக்கு ஒரு நாளைக்கு $2.5 மில்லியன் செலவாகுது. அது இல்லாமல் மற்றபடி அந்த ஃப்ளைட்டு வர்றது போகிறது, குரூஸ் அதுன்னு சொல்லிட்டு அதோட செலவெல்லாம் சேர்த்தா இந்த ஒரு கப்பலுக்கான செலவு ஒரு நாளைக்கு $8 மில்லியன் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு மாதம் இருந்துச்சு அப்படின்னா $250 மில்லியன் அப்படிக்கான விஷயம். ஸோ இது வந்து சும்மாலாம் நிற்க முடியாது. அவ்வளோ செலவு பிடிக்கிற விஷயம். இந்த கப்பலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு $726 மில்லியன், மாதத்துக்கு $60 மில்லியன் இந்த ஒரு கப்பலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து 8 ஏர்பேஸ் இருக்குது. அதில் பெரிய ஏர்பேஸ் வந்து அல் உதைத் ஏர்பேஸுங்கிறது கத்தாரில் இருக்குது. அந்த கத்தார் ஏர்பேஸில் வெறும் அந்த மொத்தம் 8 ஏர்பேஸு. அந்த 8 ஏர்பேஸை மட்டும் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு ஒரு 40,000 to 50,000 பேர் வருவாங்க போவாங்க. மினிமம் 40,000, மேக்ஸிமம் 50,000 பேர் இருக்காங்க. அது அமெரிக்க வீரர்கள், சோல்ஜர்ஸு, ஆஃபீஸர்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா. அது எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு மினிமம் $65 பில்லியன். 65 பில்லியன்னா ஒரு பில்லியன் வந்து என்ன சொல்லுது, ஒரு 10,000 கோடி வச்சிட்டிங்கன்னா 65 பில்லியன் அப்படின்னா 6 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடி மொத்தத்துக்கு அப்படி வச்சுக்கோ. அந்த அளவுக்கு இந்த ஏர்பேஸை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அமெரிக்கா செலவு பண்ணுறது. அது இல்லாமல் இந்த F-35 அப்படின்னு ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, அது ஒரு மணி நேரம் பறக்கணும் அப்படின்னா $40,000 US. அப்போது அது வந்து அங்கேருந்து வருது, போகணும், நிற்கணும், பறக்கணும், திரும்ப சும்மா வச்சுருக்க முடியாது அப்படின்னு அந்த மெயின்டெனன்ஸ் வந்து அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு இப்போ இந்த கல்ஃப் ரீஜனில் வந்து பறந்து வருது, அங்கே போகுது, அங்கே நிற்கிது, பார்க் பண்ணுறாங்க, திரும்ப இருந்துச்சு பறந்து போகுது வருது அப்படின்னு சும்மா சண்டையே இல்லாமல் சும்மா பறக்கிறதுக்கே அது வந்து மோர் தென் 3 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கு மட்டும். ஓகே, அது போக இந்த மெயின்டெனன்ஸுக்கு வந்து ஓவராலாக இந்த மெயின்டெனன்ஸு ப்ளஸ் வந்து இந்த பறக்கிற இந்த ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா கிட்டத்தட்ட இது 35 F-35 வந்துருக்கு, அப்புறம் F-15 இருக்குது, F-16 இருக்குது, அப்புறம் வேறு ஐட்டங்கள் நிறையா வந்திருக்கா. ப்ளஸ் அம்யூனிஷன்லாம் வந்து கிடக்கு எக்கச்சக்கமாக. அப்போது இவங்களோட மெயின்டெனன்ஸ் மோர் தென் $7 பில்லியன் இந்த இதுக்கு ஏர்பேஸ் அதுக்கு மட்டும். ஸோ இவ்வளோ தூரம் இது ஒரு என்ன சொல்கிறது, எக்கச்சக்கமாக செலவு பண்ணிவிட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து கெஞ்சுறாங்க, எனக்கு வந்து நீ ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறது கேளு அப்படின்னு கெஞ்சி மிரட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்கு, உனக்கு 72 மணி நேரம் டைம் தர்றேன், இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ட்டுருக்கு. அவங்க வந்து அமெரிக்கா வந்து கிளம்புற மாதிரி இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நான் வேனெல்லாம் வச்சு கடத்திட்டேன், அதனால் ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய், பேச்சுவார்த்தைக்கு வா, இல்லைன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இவங்க சொல்ல. அங்கே இஸ்ரேல் பார்த்தா என்ன பண்ணுறாங்க, ஈரானை வந்து நீ பார்த்துக்கோ, இந்த பக்கம் வந்து சவளப்பிள்ளை கிடக்காங்க, ஏற்கனவே நிறைய அடின்னு அடிச்சிருக்கோம், அவங்க வந்து காசாவில் இன்னும் போட்டு அடிக்கிறாங்க. அந்த பக்கம் மேலே அதாவது நார்த்து இஸ்ரேல், லெபனானோட சவுத் சைடு, அங்கே பார்த்திங்கன்னா இவங்களை ஹெஸ்புல்லாவை அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போய் அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளோடா நீ அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உனக்கு தைரியமான ஆம்பளையாக இருந்தால் ஈரான் அடிச்சுப்பார்,
ஆனால் ஈரான் வந்து பேச்சுவார்த்தையில் கப்சுப்புன்னு இருக்காங்க. ஒரு இது ஈரானை தொட்டாங்கன்னா இவங்க வந்து தோல்வி முடிஞ்சிடும்ன்ற அளவுக்கு தான், மொத்தத்துக்கு முடிஞ்சிடும். அப்போது இந்த மாதிரி ஒரு சிக்கல் போய்கிட்டு இருக்கு. இப்போது இந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியனோட ஆர்மியை வந்து தே ஆர் டெரரிஸ்ட் குரூப், இவங்கெல்லாம் வந்து அதான் அவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த ஆட்கள் எல்லாம் டெரரிஸ்ட்டு ஆகுன்னா வந்து தொப்பி தாடி உடனே தீவிரவாதி அப்படிம்பாங்கல்ல. இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் வந்து யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, நெதர்லாந்து, டென்மார்க்கு அவ்வளோ பேரும் அங்கேருந்து இருக்காங்கல்ல, அவங்க யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற அவ்வளோ ஆர்மி அத்தனையும் அவங்க வந்து தீவிரவாத கூட்டம் அப்படின்னு இவங்க வந்து முத்திரை கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் நீ சொன்னால் நீ வந்து எல்லாரையும் வந்து தீவிரவாதி சொல்லுவேன். அப்புறம் வந்து அவன் கையில் நீயே கொண்டு கொடுப்ப, ஆயுதத்தை கொடுப்ப, அப்புறம் அடித்த உடனே திருப்பி அடிச்சுக்க பாரு தீவிரவாதி வந்துட்டான்னு சொல்லுவேன். நீ எவ்வளோ நேரத்துக்கு எத்தனை வருஷம் தான் ஏமாற்ற முடியும்? 50 வருஷம் ஏமாற்றியாச்சு. இதுக்கப்புறமா வந்து எல்லோரும் முழிச்சுக்கிட்டாங்க, டீடாலரைசேஷன் ஆகிப்போச்சு. அமெரிக்கா தன்னோட கிரீடத்தை கீழே விழுந்துருச்சு, கிரீடம் விழுந்துருச்சு, கழட்டி வைக்கிறல, கிரீடம் விழுந்துருச்சு. அப்புறம் அடுத்த கட்டம் போகணும். அதனால் இப்போ எத்தை தின்றால் திட்டம் தெளியும் அப்படின்ற இடத்துல ஒரு மாதிரி பயங்கர மோசமான இடத்துல இருக்குது. கையில் ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதம் அமெரிக்காவை தன்னைத்தானே அழிக்க போகுதா, மற்ற நாடே அழித்து தானும் அழிக்க போகுதா, அப்படி அல்லது புத்திசாலித்தனமை இதோட வந்து ரைட் ஓகே நான் வந்து ஒரே சமாதானம் பண்ணிக்கிறேன், நீ அடிக்காத நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சமாதானம் ஆகிட்டு போதா அப்படின்னு தெரியாது. இன்றைக்கி நைட்டு நாளைக்கு அங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் லைவ் ஃபயர் ட்ரில் ஈரான் நடத்துது. அது நடத்தும் போது என்ன நடக்க போகுது, இவங்க லைவ் ட்ரில் நடக்கும்போதே சண்டை வரணுங்கிறதுக்காக இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, நிறைய வேலை வைப்பாங்க. பின்பக்கத்துலேருந்து வேறு ஒரு ராக்கெட்டை விட்டு உடனே வந்து இந்த பாரு ஈரான் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு உடனே சண்டையை மூட்டி விட போகுதா. அதாவது இஸ்ரேலுக்கு என்னென்னா அந்த சண்டை மூட்டி விடணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து ஒருவேளை சண்டை முடிச்சா நேராக இஸ்ரேலுக்கு தான் அடிப்பாங்க அப்படின்னு பயம் வேறு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. என்ன நடந்தாலும் நம்மளுடைய கடமை அது அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து ஃபுல்லாக தரவுகளை எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறது. ஸோ அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.